ധർമ്മസ്ഥാപനങ്ങൾക്ക് കൊടുക്കണം, இந்த மாதிரி தர்ம தேவதா ஸ்தானங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தர்மமாக எங்கள் கோவில் சேவை செய்யணும். ஒரு பங்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும், ஒரு பங்கு அப்பாவுக்கு கொடுக்கணும், ஒரு பங்கு குருவுக்கு கொடுக்கணும். 1 ரூபா எடுத்துட்டு 9 மணிக்கு ஆச்சு. அப்போ அந்த 9 ரூபாய்களில் அந்த 10 ரூபாய்களில் இருந்த பாவத்தை நம்ம இந்த புண்ணியம் பண்ணிக்கிட்டு நிவர்த்தி பண்ணியாச்சு. அதனால அந்த 9 ரூபாய் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடலாம். அந்த 1 ரூபா மட்டும் நீங்கள் தானம் பண்ணலன்னு வச்சுக்குவோம், அந்த 10 ரூபாவோட இருக்கிற பாவங்கள்லாம் அந்த 10 ரூபாவோடு இருக்கும். அப்புறம் அந்த 10 ரூபாவை வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணலாம், அது நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால தான் எப்போ ஒரு பங்கு நீங்கள் தர்மம் பண்ணலாம். ஒரு %, ஒரு சதம், 100 rupees கிடைச்சா 99 rupees நீங்கள் எடுத்துக்கணும். 1 ரூபாய் நீங்கள் தர்மத்துக்கு அவரோட பால் போட்டு வைங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்களோட பர்த்டேக்கு நீங்கள் சேவைப்படுங்க. அப்போ உங்களுக்கு பர்த்டேயே கிடையாது. நீங்கள் பண்ணுற தர்மம் எல்லாரும் உள்ளத்தில் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் போனால் உங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு மரணம் இல்லை தான். உங்களை நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு 4 பேர் இருக்குங்களா, உங்களுக்கு மிருத்தி இல்லை. அவங்களுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால நம்ம இருக்கிற காலத்தில் 4 பேருக்கு நல்லது பண்ணலாம்னா அந்த ஹிருதயத்தில் நமக்கு இடம் உண்டு. அந்த ஹிருதயத்தை இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் இல்லைனாலும் கூட உங்களை நினைச்சுட்டு அவங்க ஏதாச்சும் நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மண்ணில் எப்பவும் வசதி உண்டு. சாமி கும்பிட்ற பூஜாரின்னு உங்களுக்கு இடம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விளக்கு இடம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தர்மம் பண்ணலாம். அப்போ தான் யோகம் வரும். இல்லைன்னா இதோட தோற கட்டி விட்டுட்டு போயிட்டு வேறு ஒப்பு விட்டுட்டு வரணும். ஒரு இடத்துல இருந்து அமைதியாக வாழ முடியாது. திருப்பி நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போகணும். அதனால நம்ம எல்லாரும் தர்ம சிந்தனைகளில் ரொம்ப ஆழமான ஈடுபாடுகள் நம்ம எல்லாரும் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு சாமி சொன்னது மனசார்ச்சனை பண்ணுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ, திருப்பி அர்ச்சனை பண்ணுங்கோ. இப்படியான சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு பகவானுக்கு உத்தரவு எடுத்துக்கணும். அது வேணும் இது வேணும்லாம் சொல்லக்கூடாது. அவரை பொறுத்தது எடுத்துக்கணும். அது வேணும் இது வேணும்லாம் சொன்னால் அதற்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அவரை நம்ம வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். சும்மா அவங்களுக்கு விட்டு கருத்து கொடுக்கக்கூடாது. கடவுளுக்கு ஒரு இடம் கொடுத்தா அந்த இடத்துல அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும். சும்மா நம்ம நீ எனக்கு நான் அதை கேட்டேன், நீ அதை எடுத்து கொடுக்கல, நான் இதை கேட்டேன், இது எனக்கு கொடுக்கல, இனிமேல் ஒன்றா பார்க்க வர மாட்டேன். எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் இப்படி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கு, காரணம் எனக்கு 2000 கிடைக்கும் ஆசைப்படலாம். 2000 கிடைக்கல, 2 கிடைக்கல, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் போகும். அதான் ஆசையை வைத்துக்கிட்டு நீ வராமல் பாசத்தை வச்சுக்கிட்டு நீ வா. உண்மையிலே எனக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆசையில தான் உனக்கு முக்கியம். அதான் ஆசை. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா.